بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون அகிலத்தின் இறைவனாம் அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் படைப்பிலேயே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தான். சிந்தித்து செயல்படும் சிந்தனையாளனாகவே படைக்கப்பட்டவன் இந்த மனிதன். ஆனால் மனிதர்களில் சிலர் தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை கூட அறியாமல் தட்டு தடுமாறுகின்றனர். ஒரு சாரார் கல்லை கடவுள் என்கின்றனர், இன்னொரு சாராரோ இறந்தவரையும் இறைவன் என்கின்றனர். இந்த மனிதனின் சிந்தனை திறன் என்னவாயிற்று? செயலற்று போய்விட்டதா அல்லது சிந்திக்க மறுக்கிறதா? மனிதனின் மடமைத்தனத்தை பாரீர். அந்தோ பரிதாபம்! அல்லாஹ்வை இரட்சகனாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கா இந்த நிலை? அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதையே பிரச்சாரம் செய்தார்கள். இதற்காகவே அடிக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த ஷிர்க் என்ற இணை வைப்பை ஒழிப்பதற்காகவே அரும்பாடுபட்டார்கள். நபிமார்கள் செய்த இந்த உன்னதமான பணியை நாம் தொடர வேண்டாமா? இந்த கட்டிடம் என்ன அல்லாஹ்வின் ஆலயமா? இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அல்லாஹ்வின் ஆலயம் அலங்கரிக்கப்படாதே. ஓ, இது மரணித்தவரின் மண்ணறை. மண்ணறை என்றால் மண்ணாகத்தானே இருக்க வேண்டும். என்ன ஆச்சரியம்! இதை அல்லாஹ் அனுமதித்துள்ளானா அல்லது அல்லாஹ்வின் தூதர்தான் அனுமதித்துள்ளார்களா? உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, இறந்தவருக்கு இவ்வளவு பெரிய கட்டிடமா? இதுவெல்லாம் மகானின் கல்லறைகளாம். அவுலியாக்கள் என சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களிடம் மன்றாடும் படும் பாதக செயலை பாருங்கள். அவுலியாக்கள் என்றால் இறைவனால் நேசிக்கப்படுபவர்கள். இறைவன் ஒருவரை நேசிப்பது யாருக்கு தெரியும்? இறைவனின் முடிவை அவனோ அல்லது அவனது தூதரோ அறிவிக்காமல் யாராவது அறிய முடியுமா? என்ன அபத்தம் இது! தன் மரண வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சரித்தார்களோ அதை சர்வசாதாரணமாக செய்யும் மடமையை பாரீர். இவர்களுக்கும் இதுகளுக்கும் என்ன வித்தியாசம்? நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலமாக ஆக்கிக் கொண்ட யூத கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். நபிமார்களின் கபர்களை கூட தர்காக்களாக மாற்றக்கூடாது என்பதுதான் மார்க்கம். இன்னும் திருக்குர்ஆனை புரட்டி பார்த்தால் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹுவிற்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார். அத்தியாயம் 4 வசனம் 48. இதே நிலையில் மக்கள் மரணித்தால் என்னவாகும்? அந்தோ பரிதாபம்! அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைத்துவிட்டு இவர்கள் செய்யும் இந்த நன்மைகளுக்கு பலன் கிடைக்குமா? அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள். நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும், நீர் நஷ்டமடைந்தவராவீர். அத்தியாயம் 39 வசனம் 65. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அல்லாஹ்வை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. படைக்கும் ஆற்றலும் பாதுகாக்கும் ஆற்றலும் அல்லாஹ்விற்கு மட்டுமே உண்டு என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடு. தங்களின் தேவைகள் நிறைவேற இப்படி ஒரு நேர்ச்சையா? இந்த பச்சிளம் குழந்தைகளின் பரிதாபத்தை பாரீர்.
அல்லாஹ் தனது ஆற்றலை எதையும் எவருக்கும் பங்கு போட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் திட்டவட்டமான முடிவு. ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் நிலை இப்படி இருந்தால் இப்படியே விட்டுவிட முடியுமா அல்லது கண்டும் காணாமல் தான் இருக்க முடியுமா? 1980 துவக்கத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்ற தௌஹீத் எனும் ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக தமிழகமெங்கும் சத்திய பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டது. மூலை முடுக்கெல்லாம் இப்பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டது. இக்கொள்கை சிந்திக்கும் இளைய சமுதாயத்திடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எல்லாரும் ஆணும் பெண்ணும் பெரிய ஆளு சின்ன சபதம் எடுத்துக்கிறோம், நானும் உள்பட. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை இருக்கு. அல்லா மேல ஆணையாக பணமாகவோ பொருளாகவோ ரொக்கமாகவோ தவணையாகவோ நாங்கள் வரதட்சணை வாங்கவோ கொடுக்கவோ மாட்டோம். அல்லாஹ் மீது ஆணை. தூங்க கையெல்லாம் நீங்களாம் கொடுக்க போறீங்களா? தூக்கமா எல்லாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல இக்கொள்கையை ஏற்றுக்கொண்ட இளைஞர் பட்டாளம் ஏகத்துவ பேச்சாளர்களுக்கு பக்கபலமாயிருந்தது. ஒரு ஊரில் கூட்டம் என்றால், அதுவும் மாபெரும் கூட்டம் என்றால் 10-15 பேர்தான். அதில் பாதி பேர் பல ஊர்க்காரர்கள். இதுதான் இந்த ஜமாஅத்தின் அன்றைய வலிமை. இந்த கொள்கையை ஆதரித்தவர்களுக்கு அடி, உதை, ஊர் விளக்கம், வெட்டுக்குத்து, பற்றாக்குறைக்கு பைத்தியக்காரன் என்ற பட்டம். இது மட்டுமா? சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை குன்றுகளுக்கு குழப்பவாதி என்ற பட்டமும் போனஸாகவே கிடைத்தது. ஆதரவு கொடுத்தவர்களுக்கே இந்த நிலை என்றால் பேச்சாளர்களின் பரிதாபத்தை சொல்லவா வேண்டும்? எந்த அடக்குமுறை வந்தாலும் சத்தியத்தை எடுத்துரைக்க எத்தகைய தியாகத்திற்கும் தயார் என்பதுதான் இவர்களின் பதிலாக இருந்தது. ஆதரிப்பவர்கள் 5 பேர் என்றால் அடிப்பவர்களோ 1000 பேர். ஆனால் எதற்கும் அஞ்சாமல் தர்கா வழிபாடு ஒரு வழிகேடு என்பதை எடுத்துரைக்கும் ஏகத்துவ பிரச்சாரங்கள், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான ஆதாரங்கள். சட்டையும் இருக்காது, வேட்டியும் இருக்காது, பனியனும் இருக்காது, திறந்த மேலைக்கு திறந்த மேலோட இருப்பாரு. ஒரே ஒரு கோமணம் மட்டும்தான் இருக்கும். இப்படி ஒருத்தன் இருந்த அவுளியாவா இவனுக்கு இருக்கணும். அவுளியான்னு சொல்லி சொல்றதுல எத்தனை அவுளியா கிடக்குது, எத்தனை சைத்தான் கிடக்கு நமக்கு தெரியல. மகான் எப்படி இருப்பாரு? குளிச்சு 6 வருஷம் இருக்கு அவர் மகான். நம்ம எப்படி நினைக்கிறோம் மகான் சொல்லி? இந்த மாதிரி நம்ம புதைத்து வைத்து வணங்கக்கூடியவர்கள் எத்தனை இந்த மாதிரி கேஸ் இருக்கு யாருக்கு தெரியும்? கடலோரத்துல பீமா பள்ளி கேரளாவில் ஒரு தர்கா இருக்குதுங்க. பீமான்னு ஒரு பொம்பளை அடக்கி வச்சிருக்காங்க. அவன் ஒரு கிறுக்கனை உணவு கட்டி போட்டிருக்காங்க. கிறுக்கு குணமாவல வருஷ கணக்கில் இருக்கிறானா அவன் தர்காவிலே ஒரு அங்கமா ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சிட்டே இருப்பான். என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் அவுளியான்ட்டானோ கிறுக்கனை கொண்டாந்து கட்டி போட்டு அவனுக்கு கிறுக்கு தெரியல. அந்த பீமாப்பள்ளி தர்காவுல அவன் பீடி குடிச்சிட்டு போட்டுட்டே இருப்பான், குளிக்கவே மாட்டான். அப்ப கையத்தோட முடி தொங்கும், தாடி வாயே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு கோலத்துல நாங்க அவனை பாக்குறோம். அவன் போட்டா எடுத்து வச்சுக்கிட்டு விக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி கிறுக்கன்னு தெரியுது. அவன் போட்டா விக்கிறான், பர்ஸ்ல வாங்கி வாங்கி மாட்டிக்கிட்டு போறாங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு போற ஆள் மண்டையை போட்டான். அவனுக்கு தர்கா உள்ளுக பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ள ஒரு குட்டி தர்கா 2 in 1. ஒரு தர்காவுல 2 தர்கா. அப்ப பீமாபள்ளி தர்காவுக்குள்ள பீடி மஸ்தான அவுளியா. அந்த அவுளியாவுக்கு பேர் என்னது? பீடி மஸ்தான அவுளியா அப்படின்னு போட்டு அதுல உண்டியல்ல பீடியத்தான் காணிக்க போடணும். பீடி கட்டு. என்னதான் ஆணித்தரமான கருத்துக்களை சொன்னாலும் ஆணிவேராய் வேரூன்றிவிட்ட ஒரு கொள்கையை ஒரே மூச்சில் சரித்திட முடியுமா?
துன்பத்தை நீக்க வந்த இடத்தில் இப்படி ஒரு துக்கமா? இவர்களின் கூக்குரலுக்கு எந்த மகானாவது பதிலளித்தாரா? அல்லது பதிலளிக்கத்தான் முடியுமா? அல்லாஹ் கூறுகிறான், அவனன்றி இவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் சிறிதளவும் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அத்தியாயம் 13 வசனம் 14. உங்கள் தெய்வங்களை அழையுங்கள் என்று கூறப்படும். அவர்களை அழைப்பார்கள், ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். வேதனையையும் காண்பார்கள். இவர்கள் நேர்வழியில் சென்றிருக்க கூடாதா? அத்தியாயம் 37 வசனம் 29. வழிகேடான முன்னோர்களின் வழிமுறை, ஊர் மரியாதை, உலக ஆதாயம், இது மட்டுமே இவர்களின் அர்த்தமற்ற ஆதாரம். எதிர்ப்பவர்களின் எதிர்ப்பு கடுமையாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் ஏகத்துவமும் அல்லாஹ்வின் அருளால் அசுர வளர்ச்சியடைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எதிர்ப்பவர்களை இஸ்லாம் எப்படி ஆட்கொண்டதோ அது அப்படியே தமிழக ஏகத்துவ வரலாற்றிலும் நடந்தது. எதிர்ப்புகளைக் கொண்டே இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் வளர்த்தான். இருபது வயசு 25 வயசுக்காரன்லாம் பள்ளிவாசலுக்கு வருவானா? அவன் இருக்கிற இடம் ரசிகர் மன்றங்கள். 45 வயசு 50 வயசுல பள்ளிவாசலுக்கு வருவான். இன்றைக்கு இளம் தலைமுறை ஒன்று பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ரசிகர் மன்றங்கள் அமைத்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசிகராக மாறி இருக்கிறார்களே. அந்த நிலைமைக்கு என்ன காரணம்? தௌஹீத் ஜமாத் இல்லையா? அதெல்லாம் நாங்க மாற்றி அமைக்கலையா? இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டில் அதிகமாக இன்றைக்கு இரத்த தானம் வழங்கிய ஒரு ஜமாத்து தௌஹீத் ஜமாத் என்று பெயர் எடுத்திருக்கிறது. மொத்த தமிழ்நாட்டிலேயே உயிர் காப்பதற்கு, அது எங்களை அடித்தவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, பிற சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, எங்களுக்கு எதிராக தூண்டிவிட்டவர்களை நாளைக்கு மருத்துவமனையில் வந்து கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் சரி, ரத்தம் கொடுக்கக்கூடியது எங்க ரத்தம் தான் அங்க ஏறிக்கொண்டிருக்கும். ஒரு புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை நாங்கள் சிறைச்சாலைக்கு சென்றோம், எதற்கு சென்றோம்? துப்பாக்கியை நெஞ்சுக்கு நேர நிமிர்த்திய நேரத்தில் சுல்லா பார்ப்போம் என்று நெஞ்சி நிமிர்த்தி உங்களுடைய உரிமைகளுக்காக, அத்தனை மக்களுடைய உரிமைகளுக்காக, பாபர் மசூதி ஆனாலும் சரி, இடஒதுக்கீடு ஆனாலும் சரி, நின்று வீரியத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம் எதனால் உருவானுச்சு? அவனுக்கு மறுமை எச்சத்தை உண்டாக்குறோம். அடிச்சாலும் அவன் அசரமாட்டான், உதைத்தாலும் அவன் அசரமாட்டான், துண்டு துண்டாக வெட்டினாலும் அசரமாட்டான். நீங்கள் மொத்த உலகமும் திரண்டு நின்று நீங்கள் மிதிச்சாலும் சரி, 25 ஆண்டுகள்ல நீங்க நாங்கள் பார்க்காத எதை நீங்கள் பார்க்க வைக்க போகிறீர்கள்? நாங்கள் பார்க்காத கல்லறிகளா? நாங்கள் பார்க்காத வெட்டு குத்துக்களா? அன்றைக்கு பணமாக்கி இருப்பார்கள். 2000 பேர் சேர்ந்து கொண்டு ஒத்தனைத்தார்கள். பின்வாங்கி ஓடிட்டோமா? அரும் பேசிக் கொண்டிருக்கும்போது மேடை ஏறி வெட்டினார்கள், விட்டு ஓடி போயிட்டோமா? அல்லது ஜமாத்து தான் ஓடி போயிடுச்சா? மறுமைதான் இலக்கு என்று இறங்கிவிட்ட ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எதை பத்தியும் கவலை கிடையாது. ஒரு தௌஹீத் வாதி அடிக்கப்பட்டால் என்ன காரணத்திற்காக அடிக்கப்பட்டான் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்தது. குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றியதால் தான் அடிக்கப்பட்டேன் என்ற பதில் மக்களின் சிந்தனையை தூண்டியது. எதுவும் அறியாமல் சத்தியத்தை எதிர்த்த பலர் ஏகத்துவத்தை ஏற்க இதுவே காரணமாகவும் அமைந்தது. எதிர்ப்பு அணியின் இளைஞர் பட்டாளம் ஏகத்துவத்தின் எழுச்சிப்படையாக மாறினார்கள். இவர்களே அன்றைய தௌஹீத் வரலாற்றின் பிரச்சார பீரங்கிகள். சில 1000 ரூபாயில் நடந்த கூட்டத்தை கோடி ரூபாய்களை கொட்டி தடுக்க பார்த்தார்கள். ஆனால் சிறு தடங்களை கூட இவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. அல்லாஹ்வின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான். அத்தியாயம் 9 வசனம் 32. ஏகத்துவ ஜோதி தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் கோரிக்கைகளுக்கு குரல் கொடுப்பதற்கும் அவர்களின் உரிமையை மீட்பதற்கும் மார்க்கத்தை முன்னிறுத்தி மறுமையை லட்சியமாக கொண்ட ஒரு இயக்கம் தேவை என்ற ஏக்கம் தமிழக முஸ்லிம்களிடம்
இருந்து வந்தது. இந்த வெற்றிடத்தை போக்கும் வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் பேரியக்கமாக உருவெடுத்தது. இந்த ஜமாஅத்தின் வீரியமிகு போராட்டத்தினால் சமுதாயத்தின் பல கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன, உரிமைகள் வெல்லப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக தமிழக முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். பல்லாண்டு காலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் இரத்த தானம் செய்து தமிழகத்தில் முதலிடத்தில் இருந்து வரும் இந்த ஜமாஅத்தின் செல்வாக்கு இன்னும் அதிகரித்தது. பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட திடீர் பேரிடரின் போது ஓடோடி சென்று உதவுவதில் இந்த ஜமாஅத் என்றும் தயங்கியதில்லை. எனினும் 2015 டிசம்பர் மாதத்தில் சென்னையிலும் கடலூரிலும் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் போது ராணுவம் கூட நுழைய முடியாத இடத்திற்கே சென்று செயலாற்றும் இந்த செயல் வீரர்கள் யார்? அரசாங்கமே கைவிட்ட நிலையில் அரவணைக்கும் இந்த சொந்தங்கள் யார்? தேர்தல் நேரத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் என கும்பிடு போட்ட அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளெல்லாம் ஓடி ஒளிந்த நிலையில் உடன் பிறந்த சகோதரனாய் உதவிய இந்த உத்தமர்கள் யார் என்ற ஆச்சரியம் பிற மத மக்களின் கேள்வியாக இருந்தது. இவர்களின் இந்த அரும்பணி புதிய அரசியல் பாதைக்கான துவக்கமா அல்லது வேறு ஏதும் ஆதாயமா? இவர்களின் லட்சியம்தான் என்ன என வியந்து கேட்ட அனைத்து மக்களுக்கும் நாம் அளித்த பதில் இதுதான். வெள்ள நிவாரண மீட்பு பணிகள் மனித நேயத்திற்கே. ஓட்டும் வேண்டாம், சீட்டும் வேண்டாம், உங்கள் அன்பு மட்டுமே போதும். ஏக இறைவனின் திருப்திக்காக ஒரே ஒரு செயல் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் கூட அதன் பணியை உருப்படியாக செய்வதில்லை என்ற ஏக்கம் தமிழக முஸ்லிம்களுக்கு உண்டு. அதுவும் தட்டு தடுமாறி காலப்போக்கில் தடம் புரண்ட வரலாறுதான் பல இயக்கங்களுக்கு உண்டு என்பதுதான் சமுதாயத்தின் கருத்து. தௌஹீத் எனும் ஏகத்துவத்தை நிலைநாட்ட உருவாக்கப்பட்ட இந்த ஜமாஅத் இஸ்லாம் சொன்ன அனைத்து அம்சங்களையும் சிறப்பாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜமாஅத்தின் பல்வேறு பணிகளின் மூலம் இதன் செல்வாக்கு மலை உச்சிக்கே கொண்டு செல்லப்பட்டாலும் எந்த காலத்திலும் மமதை கொள்வதில்லை, எந்த ஆதாயமும் அடைந்ததில்லை என்பதை மக்கள் தெளிவாகவே அறிந்து வைத்துள்ளனர். ஒரு பக்கம் அரசாங்கத்தின் செல்வாக்கு. Where the Islamic community is concerned, the media has been referring to certain fringe groups. They are not fringe groups. They may be individuals, but they head various organizations. And in the Tawheed Jamaat alone, they have got more than 7.5 lakh members. And it becomes a pan-India movement. யுனானி மருத்துவம் தான் நோயை குணப்படுத்தும், உடலையும் வலுப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தாரின் ரபானி வைத்தியசாலா, ராயப்பேட்டா, சென்னை. இன்னொரு பக்கமோ சமுதாயத்தின் நன்மதிப்பு. அரசாங்கம் மத்த யாரும் பண்ண முடியாத வேலையை தனி உணவா பண்றது நல்லா இருக்கு. பாக்கல இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல யாருமே ஒரு வார்த்தை கேட்கல. இந்த இடத்துல நோயிலிருந்து காப்பாத்துறீங்க. அதுவே நீங்க உங்களுக்கு எப்படி நாங்க நன்றி சொல்ல போறோம்னு தெரியாது. அருமையான அமைப்பு. உங்க ஜமாத்தை ரொம்ப ரொம்ப பாராட்டுறோம். நாங்க வாழ்த்து தான் ஜேசிபி ஒர்க் பண்றது உங்களை மாதிரி கிடையாது கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. சத்தியத்தை ஓங்கி உரைப்பதில் இந்த ஜமாத் கொஞ்சம் கூட தயங்கியதில்லை. தனது அசைக்க முடியாத செல்வாக்கை இந்த ஜமாத் தொடர்ந்து தக்க வைக்குமா அல்லது பலரின் தவறான கொள்கையை எதிர்த்து பிரச்சாரம் செய்து தனது செல்வாக்கை இழக்குமா? இதுதான் பலரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் மக்களின் செல்வாக்கை எதிர்பார்த்து எதையும் இந்த ஜமாத் செய்யாது என்பதை மீண்டும் நிரூபித்தது. மக்களின் பாராட்டை விட இறைவனின் திருப்பொருத்தமே மேலானது என்பதை மீண்டும் பறைசாற்றியது. தௌஹீத் ஜமாஅத்திடம் கொள்கை தடுமாற்றம் ஏற்படாதா என ஏங்கி தவித்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. லட்சம் பணிகள் கூடினாலும் லட்சிய பணியை விட்டுவிடுமா இந்த ஜமாத்? ஆம், ஏகத்துவத்தை நிலைநாட்ட இறைவனுக்கு இணையில்லை என்பதை எடுத்துரைக்க வரலாற்று சிறப்புமிக்க பிரகடனத்தை அறிவித்தது. தௌஹீத் ஜமாத்துடைய உயிர் நாடியாக, தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டவனுடைய நம்புகிறவனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ ஜோதியை நோக்கி எங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஆற்றலையும் திறமையும் சிந்தனையும் பேச்சுக்களையும் திருப்பி விடுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து எங்களுடைய பணி வேகம் எடுக்க போகிறது. இந்த பூமியிலே இணையற்பின் சாயல் கூட இல்லாதவருக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற உழைப்பை நோக்கி எங்கள் பயணம்.
முதற்படியாக, அதனுடைய ஒரு மைல் கல்லாக ஏகத்துவத்தை மட்டுமே சொல்வதற்கு, ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட, இணை கற்பித்தலை ஒழிக்க, இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எரிவதற்கு முதல் படியாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஷிர்க் ஒழிப்பு மாநாடு மாநிலம் தழுவிய அளவில் சென்னையில் மட்டுமல்ல மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தர்காக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்ஷா அல்லாஹ் தரைமட்டமாக்குவார்கள். இந்த அறிவிப்பு மார்க்கத்தை விற்று வயிறு வளர்ப்பவர்களின் வயிற்றெரிச்சலை கிளப்பியது. சாராய வியாபாரிகளையும் கொள்கை கூட்ட ரவுடி கும்பலையும் தூண்டிவிட்டு தௌஹீத்வாதிகளை நசுக்கிவிடலாம் என்று கனவு காண்பவர்களுக்கும் எச்சரிக்கையாய் இருந்தது இந்த அறிவிப்பு. வெட்டுனா கொன்னா தௌஹீதை தடுத்துடலாமா? ஏகத்துவம் வளராதா? கொல்லடா, அடே கொன்றவுடனே அழிந்து போவதற்கு நாங்கள் என்ன கொசுப்படையா? கொள்கையை ஏற்றிருக்கிற கொள்கை படைகளா? கொன்றுபார், எங்களை அழிப்பதற்காக ஆயுதம் தாங்கிப்பார். அல்லாவின் பேரருளால் ஆழ விருட்சமாய் வீரியமாய் வளருவோம். ஏகத்துவ சிங்கங்களுக்கு எழுச்சியாய் இருந்தது, புத்துணர்வூட்டியது, புது ரத்தம் பாய்ச்சியது. இந்த அறிவிப்பிற்கு பிறகு ஆண்களும் பெண்களும் புற்றீசலாய் களத்தில் குதித்தனர். மாநில நிர்வாகிகள் முதல் ஆதரவாளர்கள் வரை அனைத்து கொள்கை சொந்தங்களையும் ஒருங்கிணைத்தது இந்த மகத்தான மார்க்கப் பணி. மாநாட்டை காரணம் காட்டி மக்களின் மடமையை நீக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் குறிக்கோளாக இருந்தது. ஒவ்வொரு ஊரிலும் வீடு தேடி சென்றது இந்த ஷிர்க் ஒழிப்பு பிரச்சாரம். இதன் பலனை உடனே உணர முடிந்தது. மலைபோல் குவிந்தன மாந்திரீக பொருட்கள். கருப்பு கயிறு முதல் காளி படம் வரை முஸ்லிம் வீடுகளில் அப்புறப்படுத்தப்பட்டன. தனக்கு வரும் துன்பத்தை அல்லாஹ்வால் மட்டுமே நீக்க முடியும் என நம்ப வேண்டிய இந்த முஸ்லிம்களுக்கா இந்த இழிநிலை? நிரந்தர நரகப் படுகுழியில் தள்ளும் இந்த மாபெரும் பாவத்தை செய்ய தூண்டியது யார்? இதை அங்கீகரித்தது யார்? இதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? மக்களை மடையர்களாக்கி கண்டதை காசாக்கும் அதே ஆலிம்சா எனும் போலிம்சா கூட்டம்தான் பிரச்சாரத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க போலி ஆலிம்சாக்களின் அராஜகமும் அதிகரித்தது. அவர்களின் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி அடக்க முற்பட்டார்கள். அராஜகத்தை அவிழ்த்து விட்டார்கள். ஆளாளுக்கு வசைப்பாடினார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள், ஆற்றல்கள் அவருக்கு இருப்பது போல் மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்புவதும், அவருக்கு செய்யும் வழிபாடுகளில் அப்துல் காதிர் ஜைலானி யா ஹாஸ முஹையத்தீன் அல்லாஹ்வுடைய பண்புகள், ஆற்றல்கள் அவருக்கு இருப்பது போல் ஒரு ஆயிரவனாகிய அல்லாஹ்வுடைய பண்புகள், ஆற்றல்கள் அவருக்கு இருப்பது போல் மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்புவதும், அவனுக்கு செய்யும் வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் மற்றவர்களுக்கு செய்வது வேண்டாம். அல்லாஹ் திருமறையில் யா அய்யுஹல்லதீன. ஆனால் இது கொள்கை சொந்தங்களை கொஞ்சம் கூட சங்கடப்படுத்தவில்லை. மாறாக மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டுவிட்டனர், எனவே அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சில மனிதர்கள் கூறினர். இது அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கியது. எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பாளன் என்று அவர்கள் கூறினர். அத்தியாயம் 3 வசனம் 173 என்பதுதான் நிதர்சனமாக இருந்தது. மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் வசனங்களையும் நபிகளாரின் போதனைகளையும் எடுத்துரைத்து கொள்கை சொந்தங்களின் மனதை உறுதிப்படுத்தினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். நம்முடைய ஜமாத்து வெள்ளை அணுக்கள். இதனுடைய வேலை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையிலே இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டு நாங்கள் விலகிவிட்டோம், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு விலகிவிட்டோம், கஃபர்னா உங்களை மறுத்து விட்டோம், வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்தா ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்புகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை பகிரங்கமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறானே, இந்த வெள்ளை அணுக்கள் நான்
எப்போது உடல்ல நோய் வந்து கொண்டிருக்கின்றதோ எதிர்த்து நின்று போராடுவதே நம்முடைய வேலை. இதெல்லாம் நம்ம எதற்கு வைக்கிறோம்? ஒருத்தன் நேர்வழிக்கு வரமாட்டானா? இந்த சத்தியத்தின் பக்கம் வந்துட மாட்டானா? ஏகத்துவத்தை தன்னுடைய விசுவாசமாக தன்னுடைய சுவாசமாக ஆக்கிக் கொள்ள மாட்டானா? இதுதான் எதிர்பார்ப்பு, இதுதான் இந்த ஜமாத்தினுடைய நோக்கம். என்னுடைய 2 பாதத்துக்கு கீழே இந்த முகமதுடைய ஆட்சி வந்துவிடும் என்று சொன்னார்கள், அதை போன்று வந்தது. இன்றைக்கு இறைவனுடைய அருளால் மக்கள் இந்த சத்தியத்தின் பக்கம் ஓடோடி வருவதற்கு காத்திருக்கின்றார்கள். அது மாதிரியான ஒரு புது அத்தியாயம் இன்றைக்கு தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த தௌஹீத் கோட்டையில் உள்ளே நுழைவதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கின்றது. அதற்காக இன்ஷா அல்லாஹ் நாம் ஆயத்தமாகுவோமாக, அதற்காக வேண்டி நம்முடைய முழு உழைப்பையும் பயன்படுத்துவோமாக. அல்லாஹ் நம்முடைய லட்சியத்தை பூர்த்தியாக்குவானாக. நம்மை அடித்தால் இந்த கொள்கையை அழித்து விடலாம், ஷிர்கை நிலைநாட்டி விடலாம் என்று நினைத்தார்கள். நம்மை ஊர் விளக்கினால் அப்படி நடந்துவிடும் என்று நினைத்தார்கள். நம்முடைய திருமணத்தை புறக்கணித்தால் நாமெல்லாம் ஓடிப்போய் ஒட்டிக் கொள்வோம் என்று நினைத்தார்கள். நம்முடைய ஜனாசாக்களை அடக்க மறுத்தால் நாம் அவருடைய கால்களில் போய் தஞ்சமடைவோம் என்று எதிர்பார்த்தார்கள். நடந்தது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எதிர்க்க வைத்தான், நம்மை அவர்களுக்கு எதிராக நிற்க வைத்தான், தௌஹீதை வளர்த்தான், ஷிர்கை அல்லாஹ் அழித்தான். இந்த பிரச்சார களத்தில் ஒரு உண்மை உலகிற்கு வெளிப்பட்டது. பல்லாண்டு காலம் மதரசாவில் படித்த மார்க்க மேதை என தன்னை சொல்லிக் கொள்ளும் ஆலிம்களை விட அவாம்கள் எனும் பாமரர்களே அறிவாளிகள் என்பதை அறிய முடிந்தது. இறைவனின் எச்சரிக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலையும் எடுத்துச் சொன்ன மாத்திரத்திலேயே பல்லாண்டு காலம் நம்பி வந்த கொள்கைகளை சில நொடிகளிலேயே தூக்கி எறிந்தார்கள். ஆனால் போலிம்சாக்களிடம் எடுத்துச் சொன்னால் எனக்கேவா என்ற எகத்தாளம்தான் மிஞ்சியது. அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்துகிறது. அவனுக்கு நரகமே போதுமானது, அது மிக கெட்ட தங்குமிடம். அத்தியாயம் 2 வசனம் 206. மக்களின் அறியாமையை அங்கீகரித்து கண்டதையும் காசாக்கியிருக்கிறார்கள் என்றால் இவர்களை என்னவென்பது? இவர்களால் வழிகெடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ. மக்களை வழிகெடுக்கும் இக்கொடிய பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடினால் இவர்களுக்கும் நேர்வழி காட்ட அல்லாஹ் போதுமானவன். அசத்தியத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் பல பிரிவுகளாக்கி பலகீனமாக்கிவிட்டான். அவர்களை ஒருபோதும் வலுப்படுத்துவதில்லை. உலகத்தில் சில சங்கடங்கள் இருந்தாலும் இறுதி வெற்றி என்றும் ஏகத்துவத்திற்கே. சத்தியவாதிகளே மிகைத்தவர்கள் என்பதை அல்லாஹ் நிரூபித்து விட்டான். இல்ல, உண்மை என்னன்னு சொன்னா தௌஹீத் ஜமாத் தான் நம்ம மெஜாரிட்டி நிலை வழங்கிருங்க, மிகைப்படுத்தி சொல்லவில்லை. உண்மையிலே இளைஞர்கள் எல்லாம் இந்த கொள்கையில் தான் இருக்கிறார்கள். அதிகமான மக்கள் இந்த கொள்கையில் இருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் இந்த கொள்கையில் இருக்கிறார்கள். அதான் உண்மை. மக்கள் எல்லாம் இந்த தௌஹீதா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறேன், அதை காட்ட போறேன் இன்ஷா அல்லாஹ். இது சுன்னத் ஜமாத் தான் மைனாரிட்டி, தௌஹீத் ஜமாத் தான் மெஜாரிட்டி காட்டுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். மிகைப்படி சொல்லவில்லை. அப்படி இருக்குமே ஆனால் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் பிரகாசித்திருக்க முடியல. தௌஹீத் ஜமாத் மாதிரி மக்கள் தொல்லை கூட்ட முடியவில்லை. அனைவரும் சேர்த்து கூட்டி பார்த்தார்கள். ஒரு அமெரிக்காவுடைய அநியாயத்தை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணமே, அதுக்கு நாம கூட்டினதை விட அனைவரும் சேர்ந்து கூட்டிய கூட்டம் கம்மியா இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு நாம தான் மெஜாரிட்டியா இருக்கிறோம், சிறுபான்மை கிடையாது. அந்த முத்தவனுடைய மகன் இங்க இருக்கிறான், அதான் விஷயம். உன் மகன் இங்க இருக்கிறான், உன் மருமகன் இருக்கிறான், உன் மகன் இங்க இருக்கிறா. நீ உன் தலைமுறை முடிய போகுது, அப்புறம் எல்லாம் தௌஹீத் தான். அடுத்த ஜெனரேஷன்ல தமிழ்நாட்டில் சிறுக்கு கிடையாது. தௌஹீத் ஜமாத் தான் தமிழக முஸ்லிம்களின் பெரும்பான்மை என்பதையும் காட்டுவோம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையை பறைசாற்றுவோம். இந்த பிரச்சார பணியின் மூலம் லட்சோப லட்ச மக்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாம் தௌஹீத் எனும் ஏகத்துவத்தை மனதார ஏற்றுக்கொண்டனர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜமாஅத்தின் வளர்ச்சியும் இக்கொள்கையை நோக்கி மக்கள் அலையலையாய் வருவதும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே தவிர எங்கள் முயற்சியால் அல்ல என்பதை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களின் இந்த அயராத உழைப்பிற்கான மன வலிமை ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் மட்டுமே கிடைத்தது என்பதையும் மனதார ஒப்புக்கொள்கிறோம். இதைவிட பன்மடங்கு ஏகத்துவம் வளர்ந்தாலும் எங்கள் பணி
இன்னும் வேகமெடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் கடைக்கோடியில் எஞ்சியிருக்கும் ஒருவன் சத்தியத்தை ஏற்கும் வரை எங்கள் பணி ஓயாது. நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அத்தியாயம் 3 வசனம் 110. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. الله